ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவியில் மரிச்சிக்கா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். வில்லன் ஒருத்தர் வந்து கொலை பண்ணிடுறான். உடனே படத்துடைய ஹீரோயின் இதனை பார்த்துட்றாங்க. பார்த்த உடனே போலீஸில் கொடுக்கலாம் சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வில்லன் நம்ம ஹீரோயினை பயங்கரம் வாட்ச் பண்ணி துரத்துறான். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவை லவ் பண்ணுறாங்க. கூடவே அவங்களுடைய ஃப்ரெண்டு லவ் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு தான் லவ் பண்ணிட்டுருப்பாங்க. உடனே இவங்க அப்படியே அவங்க ஃப்ரெண்டாகி ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. மொத்தத்தில் படத்தில் 2 ஹீரோயின் 1 ஹீரோ. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து எப்படி ஃபஸ்ட்டு ஹீரோயினுடைய அந்த கொலை வழக்கிலேருந்து எப்படி காப்பாற்றுறாங்க, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய கொஸ்டின். பார்த்தாவே ரெஜினா அவங்களுடைய கேரக்டர் நல்லாவே இருக்குது, சூப்பராக எழுதிக்கிறாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு கொலையானதை பார்ப்பாங்க. ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு ஹீரோயின். செகண்ட் ஹீரோயின் அனுபவம், அவங்களும் சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அவங்க தான் உண்மையாக ஹீரோவை காதலிப்பாங்க. இவங்களோட ஒரு கெமிஸ்ட்ரி அளவுக்கு போயிட்டுருக்கும். இப்போ இவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த ட்ராஜிக் தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு ஹீரோயினும் அனுபவமாக தான். அவங்களுடைய அந்த கேரக்டர், உடை, நடை, பாவனை எல்லாமே நல்லாவே இருக்குது. படத்தோடைய ஹீரோவுடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்குது. படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தோடைய செகண்ட் ஹாஃப் படு ஸ்பீடாக போகுது. அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற பார்த்தா இருக்குது. ட்விஸ்ட் எண்டிங்கும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இளையராஜா சாருடைய மியூசிக் நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான ஒரு கூட கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்தோடைய மைனஸ்னு பார்த்தாவே ஃபஸ்ட் ஹாஃப் தாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஜப்பாக இழுத்துட்டாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் இன்னொரு ட்விஸ்ட் நீங்களே கொடுத்துருந்தாங்கன்னா படம் எங்கேயோ போயிருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் படம் எதை நோக்கி போகுதுன்னு தெரில. ஏன்னா அந்தளவுக்கு போட்டு ஜவுமுட்டா மாதிரி இழுத்துட்டாங்க. இந்த படத்தில் அந்த மாதிரி சென்ஸ் எதுவும் இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் அப்படி சூப்பராக சொன்னாங்க. இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.